சிவாய நமக. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் 10 நாட்கள் நடைபெறும் கார்த்திகை தீப உற்சவத்தில் 10ஆம் நாளன்று திருவண்ணாமலையின் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்தின் முதலாம் உற்சவமானது துர்க்கை அம்மன் உற்சவமாகும். இந்த உற்சவமானது திருவண்ணாமலையின் சின்னக்கடை வீதியில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் துர்க்கை அம்மன் திருக்கோயிலில் நடைபெறுகிறது. சிவபெருமானின் இடப்பாகத்தை பெற வேண்டி அம்பிகை துர்க்கை அம்மன் கோயில் அமைந்துள்ள ஒரு குன்றின் மீது அமர்ந்து தவம் செய்தார். அம்பிகையின் அம்சமான துர்கா தேவியே அம்பிகையின் தவத்திற்கு காவல் தெய்வமாக இருந்ததால் இந்த குன்றின் மீது துர்க்கை அம்மனுக்கு என்று தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சன்னதியில் அம்பிகை துர்கா தேவி 8 கரங்களுடன் எருமை தலை மீது நின்ற கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாக இந்த துர்க்கை அம்மனே இருப்பதால் கார்த்திகை தீபத்தின் முதல் நாள் உற்சவமானது இந்த துர்க்கை அம்மனுக்கே நடைபெறுகிறது. அழகாக புன்னகை தவழும் முகத்துடன் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் துர்க்கை அம்மனின் உற்சவ திருமேனியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். முதலாம் நாள் உற்சவமான துர்க்கை அம்மனின் உற்சவத்தை நாம் இப்பொழுது கண்குளிர தரிசனம் செய்வோமா? பொதுவாக எல்லா திருக்கோயிலிலும் கோஷ்டத்தில் அருள்பாய்த்துக் கொண்டிருக்கும் துர்கா தேவி, பட்டீஸ்வரத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாய்த்துக் கொண்டிருக்கும் துர்கா தேவியை போல் இந்த திருக்கோயிலில் 8 கரங்களுடன் கிழக்கு நோக்கி எருமை தலை வாகனத்தில் அருள்பாய்த்துக் கொண்டிருக்கிறார். மேலதாளங்கள் முழங்க அம்பிகை துர்கா தேவி பிரகாரம் வலம் வரும் காட்சியை தான் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். பிரகாரத்தை வலம் வந்தவுடன் அம்பிகை துர்கா தேவி காமதேனு வாகனத்தில் அருள்பாவிக்கும் காட்சியை இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். அம்பிகையால் உருவாக்கப்பட்ட கட்க தீர்த்தத்தையும் அம்பிகை வழிபாடு செய்த லிங்க திருமேனியையும் இந்த திருக்கோயிலில் நாம் தரிசனம் செய்யலாம். இந்த துர்க்கை அம்மன் கோயிலை பற்றிய விரிவான காணொளியின் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. சிவாய நமக.